Hallelujah, hallelujah, ஜீவிக்கிறார். Hallelujah, ஜீவிக்கிறார். Hallelujah, hallelujah, ஜீவிக்கிறார். மன்னர் இயேசு உயிர்த்து விட்டார். Hallelujah, மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். Hallelujah, மன்னர் இயேசு உயிர்த்து விட்டார். Amen. நல்லா சாந்தமா பின்னாடி பாடுங்க. அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே, இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவன். பயப்படாதே, முதல் அவர்தான், முடிவும் அவர்தான். நாவினாலே அறிக்கை செய்து நீப்படைவே, நாவினாலே அறிக்கை செய்து நீப்படைவே. நாடோறும் புதுவெளனால் நிரம்பிடுவே, நாடோறும் புதுவெளனால் நிரம்பி பயவர்த்தி. Hallelujah, ஜீவிக்கிறார். Hallelujah, hallelujah, ஜீவிக்கிறார். Hallelujah, Amen. Hallelujah, hallelujah, ஜீவிக்கிறார். மன்னர் இயேசு உயிர்த்து விட்டார். Hallelujah, மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். Hallelujah, மன்னர் இயேசு உயிர்த்து விட்டார். Hallelujah, மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். Hallelujah, 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 ஜீவிக்கிறார். Hallelujah, hallelujah, ஜீவிக்கிறார். Hallelujah, hallelujah, Amen. ஜீவிக்கிறார். Hallelujah, hallelujah, ஜீவிக்கிறார். Hallelujah, Amen. இயேசு மெய்யாகவே ஜீவிக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த சத்தியம் மட்டும் ஆழமா பதிஞ்சிச்சுன்னா நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் இந்த ஒரு சத்தியத்துல தான் இருக்கு. இயேசு உயிரோடு இருக்கிறார். Because he lives, I can face tomorrow. நாளைய தினத்தை என்னால சந்திக்க முடியும். ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். என்னங்க உங்க ஊர்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா? இல்ல, எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார். அவ்வளவுதான், பிரச்சனையே இல்லை. ஐயோ இப்படிலாம் ஆயிடுமா, அப்படிலாம் ஆயிடும் இல்ல. எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நாம குட் ஃப்ரைடேக்கே அல்லேலூயா சொன்னவங்க. சிலுவை சுமந்தவராய் சீடனாக்குவோம். அங்கேயும் அல்லேலூயா, இங்கேயும் அல்லேலூயா. தட் மீன்ஸ் நமக்கு எல்லா இடத்துல, ஏன்னா குட் ஃப்ரைடேயோட வாழ்க்கை முடிவடைவதில்லை. ஈஸ்டர் உண்டு, ஈஸ்டர் நிச்சயம் உண்டு, உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை உங்க பிரச்சனையோட நீங்க முடிவடைகிறதே இல்லை. அந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது, விடுதலை உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமென். இதுதான் திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது ஆழமா பதிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வர வந்துருவாங்க. அதனால தான் அறிவிப்புகளை இன்னும் திரும்பவும் சொல்றேன். அடுத்த வாரம் நமக்கு 2 ஆராதனை தான். 2 ஆராதனை, 3வது ஆராதனை ஈவினிங் இருக்கும். அந்த 3வது ஆராதனை யாருக்குன்னா, இன்றைக்கு மாலையில நீங்க வைகோஸ் ஆராதனைய வைகோஸ் நபர்கள் கூட்டு வரீங்க தெரியுமா, அவர்களை அடுத்த வாரம் மாலையில நீங்க திரும்பவும் அவர்களை அழைத்து வரும்படி. அது மாத்திரமல்ல, இந்த வருடத்துல புதுசா இது வரைக்கும் வந்தவங்களெல்லாம் கூட நீங்க கொண்டு வரும்படியாக அடுத்த வாரம் மாலையில அது முயற்சி செய்யுங்க. காலையில கூட்டு வரோம் பாஸ் அப்படின்னா கூட்டிட்டு வாங்க, பட் மாலையில கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் மாலையில விசேஷ செய்தியாளராக பாஸ்டர் கலைமணி அவர்கள் வந்து விடுதலை ஊழியங்களை செய்து இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா அநேகர் விடுதலை பெறுவார்கள். ஆகவே இந்த ஊழியத்தில் அப்படிப்பட்ட மக்கள் ஈடுபட்டா அந்த அப்படிப்பட்ட ஊழியம் அப்படிப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதனால அப்படிப்பட்ட மக்களை குறிவைத்து நாம் அழைத்து வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பிறகு நமக்கு விபிஎஸ் ஊழியங்கள் நம்முடைய சர்ச்சில் இருக்கும். அடுத்த சண்டைக்கு பிறகு மண்டேலேருந்து தினந்தோறும் விபிஎஸ் ஊழியங்கள் இருக்கும். அந்த ஊழியத்துக்காக கொடுக்க மனம் உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், ஏவப்படுகிறவர்கள் தாராளமாக கொடுங்கள். அதுக்கப்பிறகு நமக்கு வெளியில் கீரப்பாக்கம் கிராமத்தில்
அவர் 5 நாள் அங்கே அந்த ஊழியத்தில் ஊழியம் செய்ய போகிறோம். ஆகவே இந்த ஊழியங்களுக்கு தேவைகள் உண்டு. தேவைகளை சந்திக்க நீங்கள் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வாரம் தான் நமக்கு செவ்வாய்க்கிழமை கடைசி பைபிள் ஸ்டடி. அதுக்கப்புறம் நமக்கு 1 மாதம் விடுமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விபிஎஸ் ஊழியங்கள்லாம் இருக்கிறதுனால. அல்லேலூயா. உங்களுக்கு விடுமுறை இல்லை, எனக்கு தான். அவ்வளோதான், எனக்கு விடுமுறை. நான் மாற்றி ஊழியம் வேற ரைட். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த ஆள் தான் நான். வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். இதோ மரித்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சதாகாலம் உயிரோடு இருக்கிறவன் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்து விட்டாங்கன்னா அவங்கள லேட் மிஸ்டர், லேட் மிஸ்ஸஸ் அப்படின்னு, அமரர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இயேசுக்கு தான் லேட்டே கிடையாது. அல்லேலூயா. லேட்டு கிடையாது, அவர் கிரேட். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு பிறப்பு மற்றும் இறப்புக்கு எதிர்ப்பு இல்லவே அவ்வளவா எல்லாம் இல்லை. இயேசு பிறக்கவில்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. என சரித்திரமே சாட்சி கூறுகிறது. இயேசு பிறந்தார். இயேசு இறந்தார் அப்படின்னதுக்கும் ஓரளவுக்கு எதிர்ப்பு இருக்கு, ரொம்ப பெருசா இல்லை. ஆனா இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்னும் போதுதான் பிசாசின் கூட்டமே நடுங்குது. நீங்க இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன், என்ன பஸ் பிசாசு தொந்தரவு உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அதுக்கு தான் நான் சொல்றதே இல்லை. அப்பதான் பிசாசு தாங்க முடியாது. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்ததுனால பிசாசு முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. மேட்ச் முடிஞ்சிச்சு. அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு மேட்ச் இந்த பக்கம் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இயேசு பக்கம். அதாவது கடைசி பால்ல 10 ரன் அடிக்கணும். கடைசி பால்ல அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப மேட்ச் யார் பக்கம் ஜெயிக்குது? இல்ல இல்ல, நம்ம பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டா? முடிஞ்சு அவர் உயிரோடு எழுந்த பிறகு மேட்ச் முடிஞ்சிடுச்சு. ரிசல்ட் வந்துருச்சு. ஆமென். என்ன ரிசல்ட்? இயேசு ஜெயித்தார். ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் பிறப்பில் இருக்கிற எதிர்ப்பை விட, இயேசுவின் இறப்பில் இருக்கிற எதிர்ப்பை விட அவர் உயிர்த்தெழுதல் தான் மிக பெரிய. ஆமென். பயங்கர எதிர்ப்பு. கூட்டத்தில் ஒருத்தன் எதிர்த்தா நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கூட்டமாவே எதிர்த்தா நீங்க வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நம்மள மொத்த கூட்டமா வச்சு செய்யறாங்க. தட் மீன்ஸ் கிறிஸ்தவ சபை வளருகிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க எவராலும் முடியவே முடியாது. எத்தனை கூட்டணி வைச்சாலும், எத்தனை பேரணி நடத்தினாலும், எத்தனை வைத்தாலும், உலகமே மொத்தமா ஒரே கூட்டணியா வந்து நின்னாலும் இந்த கிறிஸ்துவின் அணியை ஒருவராலும் வீழ்த்தவே முடியாது. ஏனென்றால் அவர் வென்று விட்டார். உலகத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், சாவை வென்றவர், பிசாசை வென்றவர், பில்லி சூனியத்தை வென்றவர். கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை வென்றவர். அவர் தான் சொல்வார், என் நெஞ்சில் குடியிருக்கும். அவர் ஒருவரே சொல்வதற்கு தைரியமானவர், உண்மையானவர். மற்றவங்க யார் நெஞ்சிலும் நம்ம குடியிருக்க முடியாது. அவங்க அங்கங்க இருக்குது, அங்க விடாது. அது யாரு நெஞ்சிலும் குடியிருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று ரோமர்ல 1:5 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழாவிட்டால் பவுல் சொல்கிறார், எங்களுடைய பிரசங்கம் விருதா. எங்களுடைய நாங்க பிரசங்கிக்கிற இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்றதுனாலே நாங்க கிறிஸ்துவுக்காக பொய் சாட்சி சொல்றவங்களா இருப்போம். உங்க விசுவாசம் விருதா
அப்படின்னு சொல்லி அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் இப்படிப்பட்ட சபைகளெல்லாம் வளர்ந்துருக்குது, இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் பெருகி இருக்கு. மாத்திரமல்ல இப்படி நிறைய அநேக நன்மைகள் நடந்திருக்கு. ஆமென். பவுல் கூட இவ்வளோ பெரிய பாடுகள் பட்டார. பவுலின் பாடுகள் எதன் அடிப்படையில் இருந்தது தெரியுமா? இவரு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பினவர் இப்போ கிறிஸ்தவ பக்கம் சாஞ்சிட்டார். இயேசு இருக்கிறாருங்க அப்படின்னு. இவருடைய போதனைகளின் அடிப்படை ஆழமான அஸ்திபாரமான கருத்து என்ன அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார். இதற்காக தான் இவர் அத்தனை பாடுகள் பட்டார். இயேசு இருக்கிறாருங்க, இயேசு அற்புதம் செய்யறாருன்னா அது வேறங்க, உங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் பெரிய எதிர்ப்பே இருக்காதுங்க. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர், இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர்னா எல்லாரும் சேர்த்துக்குவாங்க. ரைட் ரைட், அவரு ஒரு நல்ல கடவுள் தாங்க அப்படின்னு எடுத்துரும். ஆனா அவர் தாமையான கடவுள் நீ சொல்லி பாரு, அப்போதான் உனக்கு இருக்குது. அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி பாரு, பிரச்சனையே அப்பதான். பவுலுக்கு பாடுகள் அதிகரித்தது காரணம் இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் அவரு பிலிப்பியர் 3:10 நினைக்கிறேன், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் பங்காளி ஆவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக 10:11 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவர் மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுபவிக்கணும். அந்த எப்படியாக நான் மரிச்சு அவரோடு கூட ஐக்கியப்படணும், உயிர்த்தெழுதல் காணப்படணும். அதற்காக எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் அவருக்கு பிறப்பே ஒரு கிறிஸ்தவ பிறப்பு. கிறிஸ்தவ பிறப்புன்றதை விட மேன்மையான பிறப்பு. அதெல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பிறப்புல இந்த உயிர்த்தெழுதல் இல்லை. அதனால அதற்காக உயிர்த்தெழுதலுக்காக அந்த பிறப்பில் இருக்கிற நன்மைகளை லாபங்களை நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததுனால கர்த்தருக்கே பெரிய காரியங்கள் நடந்தது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் பாடுகள் இல்லை. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே இதுதான். இயேசு உயிரோடு எழுந்தார். அடித்தளமே இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு இருக்கிறார். ரோமர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்து அதோட கதை முடிஞ்சது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதோட அவங்க திட்டத்தை நம்ம நிறைவேற்றி முடிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போதே இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு. ஆக்சுவலா சிலுவையில பேசின 6வது வார்த்தை என்னது? முடிந்தது. அந்த வார்த்தை யார் சொல்லியிருக்கணும்னா ரோம போர் வீரர்கள் சொல்லியிருக்கணும், அப்பா எல்லாம் முடிச்சம்பா அப்படின்னு. ஆனா திடீர்னு அவங்க சொல்லாண்டதுக்குள்ள இயேசு சொல்லிட்டாரு எல்லாம் முடிந்தது. நான் சொல்ல வேண்டிய வார்த்தை இவர் சொல்றாரு பாரு. ஆமா, உன் திட்டத்துல என் திட்டத்தை நிறைவேற்றிட்டேன். நீ உன் திட்டத்துல நீ என்ன கதை க்ளோஸ் பண்ண அதே திட்டத்தை நான் பயன்படுத்தி மனுக்குலத்தை பாவத்தை போக்குவதற்கான திட்டத்தை நிறைவேற்றி நான் முடிச்சிட்டேன். மோசேய பார்வோனின் அரண்மனையில வளர்த்தெடுத்து இளவரசனாக்கி பெரிய அரசனாக மாற்ற வேண்டும் என்று பார்வோனின் குமாரத்திக்கு ஒரு திட்டம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திட்டத்தை கர்த்தர் பயன்படுத்தி எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கத்துக்கோ, நல்லா படிக்கவை, நல்லா படிக்கவை. அந்த ஆத்மா எந்து ஏன் ஆத்மாவை நீ வளர்க்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ வளர 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 கரெக்டா கொக்கி போட்டு இழுத்து வெளியே இழுத்து அதை நான் ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி கொண்டு வந்து விட்டு அந்த பார்வோனின் அரண்மனையே கலக்கி மொத்த சேனையே செங்கடல்ல கமிழ்த்த போறேன். அல்லேலூயா. அதே போலதான் இந்த தேசத்துல கட்டுறியா? கட்டு 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 கட்டு, அது எனக்கு. ஆமென். பாவியின் ஆஸ்தி அல்லேலூயா சபைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவங்க திட்டம் போடுறாங்க நம்மளை அழிக்கிறதுக்கு, அவங்க கவுத்துறாங்களாம் நம்மளை அப்படியா இப்படியான்னா, ஆமானே தூக்குமாரமா செய்யற செய் செய் செய், அதை உனக்கா மாத்திக்குவேன். நீ திட்டம் போடுறதுலயே அந்த திட்டத்திலேயே கர்த்தர் நுழைஞ்சு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். ஆமென்.
கிறிஸ்தவத்தின் அலங்காரம் பெத்லகேமில் உள்ள மாட்டு தொழுவத்தில் இல்ல, வெறுமையாய் கிடக்கிற திறக்க வைக்கப்பட்ட திறந்து கிடக்கிற கல்லறையிலே கிறிஸ்தவத்தின் அலங்காரம் காணப்படுகிறது. ஆமென். உயிரோடு மரித்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், உயிரோடு இருந்து மரித்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. மரித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு சத்தியம் ஆழமா பதியணும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் உயிர்த்தெழுதல் தான். செத்து போன வாழ்க்கை உயிர்த்தெழுறது தான். அதுக்கு தான் நம்ம வரோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உங்களை சீக்கிரமா அனுப்பணும் அப்படின்றது தான் என்னுடைய. ஆமென். அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். ஆமென். இயேசுவை உயிரோடு எழுப்பினதில் நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு நோக்கம் என்னன்னா, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை இயேசுவை உயிரோடு எழுப்பி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு லூக்கா 24:50-51 வாசித்தீங்கன்னா, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் கடைசியா பரமேறி போகும்போது தேவ ஜனங்களை கர்த்தர் இயேசு ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 30-31 வாசிருங்க. லூக்கா. அவர்களோட அவர் பந்தி எம்மாவு சீஷர்களோடு கூட போய் பந்தி இருந்து அவர் அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். அப்படி ஆசீர்வதித்ததினாலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஹல்லேலூயா, கண்கள் திறக்கப்படும். ஆமென். 1 கொரிந்தியர் 15:6 அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கடைசியாக 500 பேருக்கு அதிகமான ஒரு சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அப்போ அந்த இடத்துலயும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களை ஆசீர்வதித்தார். பரமேறி போவதற்கு முன்பாக அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொல்ல வரேன்? உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதங்கள், the blessings of resurrected Jesus. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20:17. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, மரியாளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஏறி போகிறேன் என்று சொல் என்கிறார். என் பிதா, இப்போ யார் பிதா? உங்க பிதா. தட் மீன்ஸ் நம்ம தூரமா இருந்தோம், தனியா இருந்தோம், இப்போ நமக்கு பிதாவோடு ஒரு உறவு கிடைச்சிருச்சு. முதல் ஆசீர்வாதம் ரிலேஷன்ஷிப். எல்லாமே இன்னைக்கு ஷிப்ல தான் வச்சு ஏத்த போறேன். சொல்றாங்களே, மானத்தை கப்பல் ஏத்திட்டானே. அப்கோர்ஸ் ஒரு காலத்துல உங்க மானத்தை கப்பல்ல ஏத்துனாங்க, இப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கப்பல்ல ஏத்துறேன். முதல் ஷிப் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. என்ன ரிலேஷன்ஷிப்? பிதாவுக்கும் நமக்கும் உறவு ஏற்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நாம் தூரமா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், தெரியாதவர்களா இருந்தோம்.
இப்போ உடைந்த அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் உறவு ஆதாமை படைச்சாரு. ஆதாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் இல்ல, ஆங்கிலத்தில் போட முடிஞ்சா போடுங்க அந்த வசனம், கடைசி வசனம் 38, 3:38. ஏனோ சேத்தின் குமாரன், ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், சேத்து யாருடைய குமாரன்? ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன், ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஆதாம் சன் ஆஃப் காட். The son of Enos, the son of Seth, the son of Adam, the son of God. Son of God. Son of Godனா தேவனுடைய குமார், பிள்ளை. யாரு? ஆதாம் தேவனுடைய பிள்ளை. இப்ப அது என்ன ஆயிடுச்சு? பாவம் செஞ்சு தூரமா போனதுல பிள்ளை இல்ல, அற்று போயிடுச்சு. பிள்ளையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. உறவு அற்று போயிடுச்சு. அந்த உடைஞ்ச உறவை மறுபடியும் ஒட்ட வச்சது இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஆமென். அதனால்தான் என் பிதாவினிடத்திற்கும் உங்க பிதாவினிடத்திற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டுல யாருமே என்ன பண்ணல? தேவனை பிதாவே என்று கூப்பிடவே இல்லை. ஆபிரகாம் கூப்பிடல, தேவனுடைய சிநேகிதன். மோசே தேவனுடைய சிநேகிதன். யோபு தேவனுடைய சிநேகிதன். அப்படி இவங்கெல்லாம் யாருமே அப்பான்னு கூப்பிடல. முதல் முறையா இயேசு பிதாவை அப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் அப்பான்னு கூப்பிட அந்த உரிமையை அல்லது அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான். மலைப்பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல, உதாரணம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க, 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, உங்கள் கர்த்தரை, உங்கள் பிதாவை. 45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய், உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திர. மலைப்பிரசங்கத்துல இப்ப இவங்க முதல் முறையா இப்படி கேட்கும்போது, எங்க பிதாவா, எங்க அப்பாவா, எங்க டேடியா, என்ன சொல்றாரு இவரு? முதல் முறையா கேட்கும் போது எப்படி இருக்கும்? எங்க அப்பாவா? அவர் எங்க அப்பாவா? அவர் கர்த்தர், அவர் தூரமா வச்சு வழிபட்டோம், அவர் அப்படியே அங்கே அங்கே அப்படியே எப்படி இருந்தோம், அவர் எங்க அப்பாவா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமா, அவர் உங்க அப்பா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறது பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இந்த டீம் பிள்ளைங்களுக்கு இந்த சொன்ன, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது பெருமையா நினைக்கிறீங்களா? ரொம்ப பெருமையா இருக்கிறேன். அப்போ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, நான் சும்மா தான் சொன்னேங்க, கற்பனை இதுப்பா, உன்னை பாரத பிரதமர் மோடி அவருக்கு பிள்ளை இல்லையா, அதனால உன்னை பிள்ளையா தத்து எடுத்துக்கிறாராம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, நான் வரமாட்டேன், எனக்கு வேணாம், நான் ஏசப்பா பிள்ளையாவே இருக்கிறேன். சின்ன பிள்ளை உடனே நம்மள அந்த 2 தாட்டு 3வது தாட்டு. அதாவது அவ்வளவு தூரம் அந்த பையன் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறத விரும்புறான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னா என்ன சொல்லுவீங்க? புத்தி இல்லாத பிள்ளை அவனு சொல்லுவீங்க. தேவனுடைய பிள்ளையா இருப்பது பெரிய பாக்கியங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிதா 48 தான் வாசிக்கிறோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் 6வது அதிகாரம் 1 வசனத்துல, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில், பரலோகத்தில் இருக்கிற பிதான்னு சொல்லியிருக்கலாம், அல்லது என் பிதான்னு சொல்லிருக்கோம். உங்கள் பிதா. அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா மலைப்பிரசங்கத்துல அந்த சொல்லப்பட்ட இது வரைக்கும் அவங்க கேள்விப்படாத, இப்போ அப்பா உடைஞ்சு போன அந்த உறவை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஆமென். 6:1, 6:6, 6:8. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென். 8, 9, 14, 18, 26, 32. கர்த்தருக்கு சொத்து 26 மட்டும் வாசிங்க, டைம் ஆயிடுச்சு.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா. யாரு? உங்கள் பரமபிதா. உங்கள் பரமபிதா. தட் மீன்ஸ் எங்க அப்பா தான் அவைகளுக்கு சோறு போடுறாரு. ஹல்லேலூயா. அவைகளுக்கே சோறு போடுவார்னா எங்க அப்பா எனக்கு சோறு போட மாட்டாரா? ஆமென். காக்கா இதெல்லாம் பார்த்து டெய்லி சாப்பிடுறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதில்ல, இப்படியே திருடியே வாழ்க்கை நடத்துறீங்க, உங்க மூஞ்சும் சரியில்லை, குரலும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, ஆனாலும் நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு பார்த்து பொறாமப்படாம அதுக்கிட்ட சொல்லுங்க, உனக்கு சோறு போடுறது எங்க அப்பா. அல்லேலூயா. யார் வீட்லயாவது கா கா கான்னு சோறு போட்டாலும் கர்த்தர் தான் சோறு போடுறாரு. ஆமென். அப்ப அதற்கே அவர் பிழைப்பு ஊட்டுவாரானால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பிழைப்பு ஊட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய பிள்ளை என்பது பெரிய ஸ்லாக்கியம், பெருமைக்குரிய காரியம். உடைந்து போன அந்த உறவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்ததினால் நமக்கு அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. ஆமென். யோவான் 1:12 அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம். ஆமென். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கர்த்தருக்கு சொன்ன. ஆமா, அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துடாதீங்க. முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் நம்ம தேவ பிள்ளைகள். தேவ குடும்பத்துல நமக்கு ஒரு அங்கம். அவர் நமது தகப்பன். அதாவது அப்பா பிள்ளை அப்படின்ற உறவு அது சரியா புரிஞ்சு. சிலர் அப்பா அப்படின்னாவே உங்க அப்பாவை நீங்க நினைக்கிறீங்க, அது தகர டப்பா. அதனால அந்த அப்பா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சோத்ரம். அப்பா எவ்வளவு நேசமா இருக்கிறார், எவ்வளவு பாசமா இருக்கிறார். ஆமென். நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் தகப்பன். அவர் அப்பான்னு கூப்பிடுற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆபிரகாம் பெறலங்க. ஆபிரகாம் தேவனே நான், ஈசாக்கு எங்க அப்பாவுடைய தேவனே நான், யாக்கோபு எங்க அப்பாவுக்கு அப்பாவுடைய தேவனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் தொடர்ந்து வந்தது. மல்கியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். மல்கியா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார வருஷ ஒரு பேரா சொல்லி 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 என் தேவனே என்னும் போது அவருக்கு மூச்சு போயிட்டு இருக்கும். நல்ல வேலை நம்ம அப்படி இல்லை. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்று கூப்பிடத்தக்கதான ஸ்வீகார புத்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்ததினால எபிரேயர் 2:11-12 எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிற யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் செய்கிறவர் அவரு, பரிசுத்தம் செய்யப்படுகிறவங்க நாம. இரண்டு பேரும் எதால தான் உண்டாயிருக்கிறோமா? ஒருவராலே உண்டாயிருக்கிறார். ரெண்டும் ஒருவராலே ஒண்ணுல தான் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், இது நிமித்தம் அவர்களை அவர் என்ன பண்ணலையா? சகோதரர் என்று சொல்ல, சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நமக்கு யாருங்க? சகோதரர். சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படலையாம். அல்லேலூயா. நம்ம மூஞ்சி தொங்க போட்டுன்னு கூனி குறுகி அப்படியே பரிதாமா ஒரு ஓரத்துல நிக்கிறோம். அப்போ அவர் நம்ம பார்த்து இவன் சகோதரன், இவள் என் சகோதரி என்று சொல்ல அவர் வெட்கப்படுறதே இல்லை. நாம தலை குனிஞ்சாலும் நம்ம தலையை நிமிர்த்தினது இந்த உயிர்த்தெழுதல். நமக்கு உறவை கொடுத்தது இந்த உயிர்த்தெழுதல். இயேசு மூத்த சகோதரர், நம்ம இளைய சகோதரர். பிதாவுக்கு பேரம் பேத்தி எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேரம் பேத்தியை வச்சு நீ என்ன பண்றாங்க தெரியுமா தாத்தா பாட்டிங்க? புள்ளிய கூட என்ன எப்படியாவது எனக்காவது கொஞ்சிக்கிறியாமா நீ? அப்படி கொஞ்சரா? நல்ல வேலை பிதாவுக்கு பேரம் பேத்தியே இல்லை. அல்லேலூயா. இருந்தா நம்மெல்லாம் அவுட்டு. ஒருத்தர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றது பதிலா ஒரே பேரனான குமார். தப்பா வாசிக்காது. தப்பா வாசிக்கிறோம்னா தப்பான அது வேற பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுல இந்த இப்படி வாசித்ததுன்னா பெரிய பஞ்சாயத்தே வரையா.
நம்ம எல்லாம் பேரனே கிடையாது, பிள்ளைதான். இனிமே வர்றதும் பிள்ளைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் நம்முடைய மூத்த சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படலை. நம்மளாம் என்ன சிலர் உன்னை என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது. என்ன கூட பிறந்தவன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிடும். பட் அவர் ஒரு நாள் நம்ம அப்படி சொல்றதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ரோமர் 8:15-16 சொல்லுது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய தைரியத்தை பெற்றோம், ஸ்லாக்கியத்தை பெற்றோம். அப்பா அப்படின்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இப்போ நீ இதுக்கு முன்னாடி ஒன்றை பின்பற்றி இருந்தீங்களே, அதை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முடியுமா? ஐயோ அந்த மூக்கையும் அதையும் பாரு, அது எதையும் பாரு, இது எனக்கு அப்பாவா? சோத்திரம் இல்ல, வெக்கமா இருக்குது நமக்கு. ஆனா நம்முடைய தேவனை பாத்தீங்கன்னா 1000-10,000 சிறந்தவர், அன்பின் உருவம். அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு ஸ்லாக்கியம், பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த உடைந்த உறவு புதுப்பிக்கப்பட்டது உயிர்த்தெழுதலின் வல்லமையினால. ஆமென். இரண்டாவது மத்தேயு 28:20 உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். இரண்டாவது ஃபெலோஷிப். அவன் கூட இருக்கிறார், பிரியாத உறவு. அல்லேலூயா. பிரியாத உறவு, ஃபெலோஷிப். தேவனோடு கூட, அதாவது அவர் தெரியுங்க தூரத்துல இருந்து அது வேற. இப்போ பக்கத்துல உட்கார்ந்து தோல் மேல கை போட்டு உறவாட நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. உறவுக்கு மட்டும் கிடைக்கல, ஐக்கியம் கிடைச்சிருக்கு. சில நேரங்களில் உறவு இருக்கும், ஐக்கியம் இருக்காது. சொன்னா புரிய மாட்டேங்குது, இதனால டைம் ஆகுது. கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்னப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா, கல்யாணம் வாழ்வியலும் தாழ்வியலும் சொல்றதெல்லாம் சொல்லுவான் அவனும். அந்த பொண்ணும் சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரை உனக்கு உண்மை உள்ள கணவனாக உண்மை உள்ள மனைவியாக இருப்பேன் என்று 2 பேரும் வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி சைன் பண்ணிட்டான். ரெஜிஸ்டரில் சைன் பண்ணி ரைட் சென்று வாருங்கள் அமிச்சிட்டா இவங்க 2 பேரும் நேராக ரிசப்ஷன் போகிறாங்க. ரிசப்ஷன் போயிட்டு இவங்க ஒரு பக்கம் கல்லா கட்ட, இவங்க ஒரு பக்கம் கலெக்ஷன் முடித்த பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டா உறவு இருக்கு, ஐக்கியம். உறவு தானே, இவங்க கணவன் மனைவியே இல்லையா? சட்டப்படி, கவர்மெண்ட் சட்டப்படி கையெழுத்து போட்ட, நீ கர்த்தருடைய சமூகத்தில் வாயை திறந்து சொல்லிட்ட. ஆனா என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. அவங்க பிரதரா? ஆமா, பேச்சுவார்த்தை இல்லை. உங்க அப்பாவா? ஆமா ஆமா. அவர் உங்க கர்த்தரா? அவர் கர்த்தர் தான். பேச்சுவார்த்தை இல்லை. ஈஸ்டருக்கு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இதோட அடுத்தது ஃபர்ஸ்ட் சண்டேக்கு வந்தா வருவேன். அதுக்கப்புறம் இது கிறிஸ்துமஸ்க்கு வருவேன். ஹலோ, நீ பிள்ளைதான், ஏன் வரல? ஐக்கியப்படுறதுக்கு உனக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது உயிர்த்தெழுந்த வல்லமாய். உங்க ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிய இயேசுவோடு இருக்கட்டும். ஊர்ல இருக்கிறவங்களோடலாம் இருக்க வேண்டாம், அந்த ஐக்கியத்துல பிரயோஜனமே இல்லை. ஆமென். எபேசியர் 2:5-7 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அக்கிரமங்கள்ல மரித்த நம்ம உயிரோடு எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்து விட்டார். அவரோடே வச்சுக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம். பகையை கொன்றார் சிலுவையில, அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். குட் ஃப்ரைடேல தியானிச்சோம். ஒரே சரீரமாக. இது இந்த கல்யாணம், அதாவது கவனிங்க, கல்யாணத்துல சொல்ற செய்தி தான். கணவன் மனைவி இருவரும் எப்படி இருக்காங்களாம்? ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இந்த ரகசியம் பெரியது. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாம்சம் கிடையாது. அக்கா தங்கச்சி 2 ஒரே மாம்சம் கிடையாது. அம்மா புள்ள கூட ஒரே மாம்சம் கிடையாது. இந்த கணவன் மனைவின்ற உறவு மட்டும்தான் ஒரே மாம்சம். அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரிது. என்ன சொல்ல வரேன்? சபை குறித்து கூட அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. 5வது அதிகாரத்துல 23வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த 30ல இருந்து வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஆமென். அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் நாம், அவருடைய மாம்சத்திற்கு எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். 31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. யாரு பிள்ளைங்கன்னா எந்த பிள்ளைங்க? மனுஷன்னா மனுஷியா? மனுஷன். மனுஷன் அதாவது புருஷன், ஆம்பளை, மாப்பிளை. தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிஞ்சு. இல்ல, நான் என் பிள்ளை என் கூட தான் வச்சுக்கேன் பாஸ்டர். பொண்ணு பிள்ளைனா அனுப்பிச்சிருவேன். பைபிள் எப்படி சொல்ல? தகப்பனையும் தாயை விட்டு யார் பிரியணும்? மனுஷன், புருஷன், மாப்பிள்ளை, ஆம்பளை, அவன் தான் பிரியணுமா? இல்ல, உண்மையா சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் இப்ப நம்ம கலாச்சாரம் எப்படி தெரியுமா இருக்கு? ஆம்பளை பிள்ளைய நம்ம உள்ளோட வச்சுக்கிறது, பொம்பளை பிள்ளைய அனுப்பிச்சிடுறது. எது நம்ம இதுவா இருக்குது? பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான். மனைவியின் வீட்டோட இல்ல, அதுவும் அங்க போய் அடிமையா போறதுக்கு இல்ல, மனைவியோட இசைந்திருக்கணும். தட் மீன்ஸ் மனைவி ஏன் பிரியணும்னு சொல்லல? மனைவியை மட்டும் ஏன் பிரியணும்னு சொல்லல? மனைவி ஏன் பிரியல அப்படின்னா, மனைவிக்கு தகப்பன் அங்க வந்து அப்படி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து அவர் மாப்பிள்ளை கையில கொடுத்துருவார். அப்பா, நான் தகப்பனா இருந்து இந்த என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இனி அந்த பொண்ணுக்கு நீ தான் தகப்பன். அதனால தகப்பன் வீட்டை விட்டு அது பிரியல, இடம்தான் மாறி இருக்கு. ஆனால் அது பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ இனிமே நீ தான் தகப்பன் அதுக்கு. ஆமென். அதனால அது பிரிய வேண்டிய. ஆனால் புருஷனுக்கு அப்படி இல்லை. உனக்கு தாய் தகப்பெல்லாம் இருந்தாங்கப்பா, அவங்களுக்கு நல்லா கவனிச்சின்ன சோத்திரம், அவங்க விட்டு பிரிஞ்சு என்னாச்சு? பொண்டாட்டி குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்க சொல்ல. அந்த பஞ்சாயத்து வேணாங்க இப்ப நமக்கு. உயிர்த்தெழுந்தனால நாம கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம். ஏதாவது கணவன் மனைவி ஒரே சரீரம். சபை கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அங்கமா மாறிட்டோம், ஐக்கியமா ஆயிடுச்சு, ஒரே சரீரம், அவ்வளவுதான். ஆமென். வயிற்றுல பசி எடுக்குது, வயிறு பசி கில்லுது. இது தலைக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லணுமா வேணுமா? காண தெரியும். அது மாதிரிதான் உனக்கு பசி எடுத்தா நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
உன் வாயிலிருந்து சொல் பரவாததற்கு முன்னமே அவருக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவ்வளவு ஆழமாயிடுச்சு வரவே. ஒரே சரீரங்க. தன் புருஷன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்ற மனைவியை காப்பாற்றணும். ஒரே சரீரம். இது வெவ்வேறு அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஃபெலோஷிப் அப்படிப்பட்டது. தேவனோடு கூட உறவு வந்துடுச்சு. ஆமென். தேவன் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனோடு கூட நமக்கு ஒரு ஃபெலோஷிப், அல்ல அப்பாவோட ஃபெலோஷிப், அல்ல ஒரே சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்துல நீங்களும் நானும் ஒரு அவயவம். கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம ஒரு அவயவமா மாறிட்டோம் உயிர் தெழுந்ததுனால. ஆமென். ஸோ அதனால அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல வருகிற காரியங்கள், உணர்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு அவயவம் பாடுபட்டால் பாடுபடும். கிறிஸ்துவுக்கு வருகிற வேதனையை இந்த அவயவம் புரிஞ்சிக்க முடியும். அது போல இந்த அவயத்தில் இருக்கிறது தலைக்கும் அதுக்கு தெரிய வரும். இந்த கையில வலி இருக்குது அப்படின்னா இந்த கையை என்ன பண்ணாது, தலை தூக்க சொல்லாது, ரெஸ்ட் எடுத்துக்க கொஞ்சம், புரிஞ்சுக்குவார். ஆமென். உங்க காரியங்களை இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த காலில் விரல உங்களுக்கு கால் வலிக்குது, அந்த முட்டிக்கிட்ட சொல்லி, முட்டி கொஞ்சம் அப்படியே தலைகளை போய் சொல்லிட்டு வாங்க, எனக்கு இந்த கால் வலிக்குதுன்னு அப்படி சொல்லணும்னு அவசியமா? அப்படி எதுக்கு? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அருள் நிறைந்த டேஷை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு? நீயும் ஒரு அவயம் தானே, கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு விட்டாயே. ஸோ அவரோடு கூட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வதற்கு, ஃபெலோஷிப் வைத்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை கொண்டு வந்து விட்டது. ஆமென். மூன்றாவது, ஸோ டைம் ஆயிடுச்சு. மூன்றாவது 2 கொரிந்தியர் 5:15, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும். பிழைத்திருக்கிறவர்கள் இனி உங்களுக்காக பிழைத்திருக்காம, உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசுக்காக பிழைத்திருக்க வேண்டும். ஆமென் என்று நிதானிக்கிறோம். 18 தொடர்ந்து வாசிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதல் தெரியுதா? பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது. புரிஞ்ச? பஞ்சாயத்து 2 கூட்டத்துக்கு என்ன பண்றது? ஒப்புரவாக்குறது. அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். அம்பாசிடர்ஷிப். ஆமென். தூதுவர் பணி செய்யும் ஸ்லாக்கியத்தை தேவனால் நாம் பெற்றிருக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நீங்கள் நானும் பெற்றோம். ஆமென். அதாவது மனுக்குலமும் தேவனுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து சேர மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலியானதுனால இப்ப நாம தேவனிடத்துல போய் சேர்றதுக்குரிய ஸ்லாக்கியம் கிடைச்சிருச்சு. அவரிடத்துல சமாதானம் உண்டு, அவருடைய ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அவரை நாம ஒரு அம்பாசிடர்னா தூதுவர். அப்போ அமெரிக்க அம்பாசிடர் அப்படி இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? அந்த அமெரிக்க நாட்டின் நன்மைகளை இங்க சொல்லி இங்க அவங்களோட கூட கனெக்ட் பண்றாங்க. ஆமென். அதே போல பரலோக அம்பாசிடர் நாம பரலோகத்தின் நன்மைகளை, பரலோகத்தின் சமாதானத்தை, சந்தோஷத்தை, நற்செய்தியை இந்த பூலோகத்தின் மக்களுக்கு சொல்லி அவர்களை ஆசீர்வாதத்திற்குள் நடத்த வேண்டிய மிக பெரிய ஆசீர்வாதமான பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். லூக்கா 24
47, 48, 49. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு, சீஷர்களை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னா, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். நீங்கள் இதற்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறீங்க. மனம் திரும்புதலை பற்றி சொல்றதுக்கு நீங்க சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்க சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. யோவான் 20:21 சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆமென். நானும் உங்களை, ஆமென். பிதா என்னை தூதுவராக இந்த உலகத்தில் அனுப்பினார். இப்ப நானும் உங்களை என்ன பண்றேன்? அனுப்புகிறேன். அல்லேலூயா. பிதா என்னை அனுப்பினது போல இப்ப நானும் உங்களை அனுப்புகிறேன். கவனிங்க, பரலோக தூதுவ பணியை நீங்களும் நானும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இத போய் கடைசி எல்லை வரைக்கும் நாம சொல்லணும். ஆமென். இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவின் கடைசி வார்த்தை என்ன? ரெக்கார்டட். சகல ஜனங்களையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து, அதான் கடைசி வார்த்தையா? சோத்ரம். கடைசி வார்த்தை என்ன? நீங்கள் புறப்பட்டு போயா? சரி, கடைசி வார்த்தை என்ன? நானே சொல்லிடுறேன். ரைட். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். இயேசுவுக்கு சாட்சிகள் நீங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பின்னாடி எல்லாரும் சாட்சியா இருக்கிறீங்களா? கேக்குதா? பூமியின் கடைசி பரியந்தம், இந்த அரங்கத்தின், இந்த ஹாலின் கடைசி பரியந்தம் என் கண்கள் பாய்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அங்க பேசுறது, குசு குசுன்னு பேசுறது இங்க கேக்குது. தயவு செய்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப தட் மீன்ஸ் நாம இந்த தூதுவ பணியை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லணும். ஆமென். எல்லாருக்கும் சொல்லணும். இன்னைக்கு மாலையில அவங்க எல்லாரும் வரணும். அந்த தூதுவ பணியை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாருங்க. ஹலோ. ஆமென். உலகத்துல பல மதங்கள் உண்டு, ஆனால் ஒரே ஒரு சுவிசேஷம் தான். ஆமென். உலகத்துல நல்ல நல்ல காரியங்கள் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா சுவிசேஷம், நற்செய்தி ஒன்னே ஒண்ணுதான். இயேசு உங்களுக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார். அது தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. உலகத்துல பல அவதார புருஷர்கள் வந்தார்கள், ஆனா ஒரே ஒரு ரட்சகர் தான், இயேசு மட்டுமே. தைரியமா போய் சொல்லுங்க. எத்தனையோ அவதார புருஷர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், இருந்தார்கள். சரித்திரம் சொல்லுது, கற்பனையில சொல்லுது, எல்லாம் இருக்கட்டும். பட் ஒரே ஒரு ரட்சகர், அது இயேசு மட்டும்தான். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்க நற்செய்தியா சொல்லாவிட்டால் அது பூர்ண சுவிசேஷமே இல்லை. இயேசு வாழ வைக்கிறார், இயேசு உயிர் கொடுக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு நன்மை செய்கிறார், இயேசு காக்கிறார், இயேசு ஏந்துறார், இயேசு தூங்குறார், இயேசு தாங்குகிறார், இயேசு துடைக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனா இயேசு உங்கள் பாவத்திற்கு, சுவிசேஷத்தில் இந்த வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணுங்க. 1 கொரிந்தியர் 15:1-5 வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய்
நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. ஆமென். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. நான் சொல்றபடியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு, இல்லாட்டினா வீணாயிடும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, ஆமென், அடக்கம், கிறிஸ்துவானவர் பாவங்களுக்காக மரித்தார் என்று சுவிசேஷத்துல சொல்லப்படணும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உன் பாவங்களுக்காக அவர் மரித்தார். அந்த பாவங்கள் நீ நம்பும் போது உன்னையும் அவரோடு கூட மரித்து அவர் உன்னையும் உன்னதங்களிலே கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறார். இந்த உயிர்த்தெழுதலை சொல்லும் போதுதான் நமக்கு பெரிய சத்துருக்கள். ஆமென். பெலிக்ஸ் கிட்ட பவுல் உத்தரவாதம் தன்னுடைய சாட்சி சொல்றார். கைது செய்யப்பட்ட பவுல் பெலிஸ் கிட்ட சொல்லும் போது அக்ரிப்பா ராஜா கேட்கிற, பெலிஸ் இருக்கிறாங்க. அது கேட்ட உடனே பெலிக்ஸ் நடுங்கினார். 24வது அதிகாரம் 15. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். 25. அவன் நீதியையும் 24 அவன் நீதியையும் இச்சடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன். ஆமென். 26 28. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி, பவுல் பிரசங்கத்தில் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் 26வது அதிகாரம் 28வது வசனம் 23வது வசனம். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறதே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். உடனே அடுத்த வசனம் 24. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பதற்றுகிறாய், நீ பைத்தியக்கார மாதிரி வளர்றடா. அவன் பவுல் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்து உங்களுக்கு பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறேன் அன்றி வேற எதுவும் சொல்லல, நீ வளர்ற என்றாரு. திருப்பி சொல்லுமா, ஏசு உயிரோடு இருக்கிறன்னா நீ வளர்றன்னு வாங்க. ஆமேனா? நீ நம்ம எல்லாரும் பரலோக தூதுவர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக நன்மைக்காக இங்க வாழ்றீங்க, உங்க நன்மைக்காக இங்க வாழல. ஆமென். உங்க நன்மைக்காக நீங்கள் இங்கு வாழவில்லை, பரலோக நன்மையின் பிரஜைகளாக, பரலோக பிரதிநிதிகளாக வாழுகிறோம். அமெரிக்கா தூதுவர் வந்துட்டு இங்க ஒரு வீடு கட்டி இங்கே இருக்கலாமா பாப்பாரா? இல்ல இல்ல சொல்ல இருக்க மாட்டாரு. ஏன்னா ஏன் எங்க ஏரியா அதுபா, எங்க இதுபா. ஆமென். அதுதான் என்னை தொட்டா அமெரிக்காவே கொதிக்கும். அதாவது உதாரணமா ஒரு நாடு இன்னொரு நாடோடு கூட சண்டை போட போகுது அப்படின்னு ஐடியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, முதல் காரியமா தூதுவரை வந்துருண்டுவாங்க. வந்துருப்பா, அந்த இடம் சேஃப்டியில் அழிக்க போகிறேன், லோத்து புறப்பட்டு போயிடு, இது அக்கினிக்கு இறைய வைக்க போகுது, வந்துரு வந்துரு. ஆனால் அந்த மனைவி இருக்குது, இல்லை அங்கே ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அங்கே புதுசாக ஒன்று இது வாங்கி வச்சுருக்கிறேன், இப்போ தான் புதுசாக ஒரு லேண்டு பார்த்து வச்சுக்கிறேன், இப்படி இப்படி. அதுதான் நீங்கள் கர்த்தருடைய தூதுவர் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்மை அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரைட், டைம் ஆயிடுச்சு. அடுத்தது மத்தேயு 28:18-20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் அந்த அதிகாரத்துல சொல்றேன், நீங்களும் புறப்பட்டு போங்க, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தருகிறேன், சகல ஜாதிகளை சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி செய்யுங்க, நான் உங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கிறேன். ஆமென்.
4வது ஷிப் எம்பரர்ஷிப், ஆளுமை. கர்த்தர் நமக்கு தூதுவ பணியோடு கூட அதிகாரம் ஆளுமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட நீங்களும் நானும் சேர்ந்து ஆளுகை செய்கிறோம். ஆள பிறந்தவர்கள் நாம். ஆமென். ஆள பிறந்தவர்கள் ஐயா. நம்ம அதிகார பிரபுக்கள், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறோம். அது உன்னதங்களில் இருக்கிறோம். அதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாமே கீழே தான். எல்லாமே எல்லாம் அவர் கீழேன்னா நமக்கும் கீழே தான். ஹல்லேலூயா. திருப்பி சொல்றேங்க, பிசாசு உங்களுக்கு மேல இல்ல, உங்களுக்கு ஈக்குவலாவும் இல்ல, காலுக்கு கீழே. எல்லா அதிகாரங்களும் காலுக்கு கீழே தான். ஆமென். ரெவலேஷன் 1:18, இதோ மரித்தேன், சதாகாலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், பாதாளத்தின் மரணத்திற்குரிய திறவுகோள்களை நான் உடையவனாக இருக்கிறேன். திறவுகோல் கீ யார்ட்ட இருக்கு? வீட்டின் அதிகாரி யார்? ஆனா பெண்ணா? ஆண் தான், பெண் தான். இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் வச்சு கேட்டா ஆனா பெண்ணானா ஒரே வார்த்தை சொல்ல, கீ யார்ட்டக்கு தான் அவங்க தாங்க. சிம்பிள். கீ யார்ட்ட இருக்கோ அவங்க தான் அதிகாரி. அது ஐயா கையில இருந்ததுன்னா இல்ல ஐயோ அது வேண்டாம். ரைட், இதுக்கு வந்துடும். மத்தேயு 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பேதுருவே, நான் உனக்கு தருகிறேன். நீ எதை கற்றியோ அது கட்டப்பட்டிருக்கும். நீ எதை தீர்மானிக்கிறையோ அது இங்க தீர்மானமா இருக்கும். சபைதான் தேசத்தை ஆளுகை செய்கிறது. சபை இந்த கவர்மெண்ட் வானா வரணும். என்னங்க, சபை இந்த கவர்மெண்ட் போனா போனோம். அதிகாரம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேளுக்கும் பாம்புக்கும் பாஸ்டர் ஒரே எலுமிச்சை பழத்தை வச்சுட்டான் பாஸ்டர், அப்படியே பூசணிக்காகுது பாஸ்டர், அப்படியே மீச்சதுல இருந்து கால் விறுவிறுன்னு தான். ஒரு தடவை மீச்சதுக்கே கால் விறுவிறுன்னா மைண்டு ஃபுல்லா அவ்வளோ கரப்டடா இருக்கிறனே. பைபிள ஒரு நபர் ஒரு வாரம் தூக்கின்னு வந்தியா, அப்போ விறுவிறுன்னு வரலையா? நீ யார் நினைச்சுக்கிற? தொட்ட உடனே விறுவிறுன்னு வரும், அது தொட்ட உடனே விறுவிறுன்னு வரும். யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அது மைண்ட்ல ஏறி இருக்கு. இப்ப அந்த மைண்ட்ல இருந்து இறக்கு, அதன் மேல அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. கொலோசியர் 2:9-10, சகல துரைத்தனங்களும். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசம். சரீரம் பிரகாரமாக அவருக்குள் வாசம். சரீரத்துக்குள்ள நாம இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம இருக்கிறோம். அதுல நமக்கு அந்த பரிபூர்ணம் எல்லாம் நமக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லா அதிகாரம் துரைத்தனம் எல்லாத்துக்கும் அவர் தலைவர், அவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி செய்யணும். சகல அதிகாரம் நமக்கு இருக்கிறது. சபையின் அதிகாரத்தை மட்டும் நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பார்வை வேறதான், உங்க நடையே வேறதான். ஆமென். தயவு செய்து சபை அதிகாரத்தை மறந்துடாதீங்க. அதிகாரம் உங்க கையிலே, அதிகாரம் உங்க வாயிலே. அத அதிகாரத்தை நீங்க பயிற்சி செய்யுங்கள். ஆமென். ரோமர் 8:11, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். உங்களில் வாசமாயிருக்குது. ஆமென். மரித்தோரை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி நமக்குள் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, சொல்லிட்டு அடுத்த வசனமே, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆமென். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு
அப்போ உங்க அதிகாரத்தை முதல்ல உங்க மாம்சத்திலே செலுத்துங்க. ஏ கண்ணே, ஏன் தூங்குற நீ? நில்லு, பாரு, என்ன பசிக்குதா? அடங்கு அப்படின்னு முதல்ல நீங்க யாருக்கு தெரியுமா அதிகாரி? உங்க சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யணும். ஊரெல்லாம் போய் ஆளுகை செய்வீங்க. இந்த கண்ணை அடக்க முடியாது, இந்த வாயை அடக்க முடியல. மதர் டங் என்னன்னு கேட்டாரு ஸ்கூல் ஃபார்ம்ல. சரி, இந்த அவங்களே சொல்றாங்க பாருங்க. பையன் அப்பாட்ட கேட்குற, அப்பா மதர் டங்குன்னு போட்டுக்குது, என்னப்பா போட? அப்பா சொல்லியாரு, ரொம்ப நீளன்னு போடுறா. ஓகே, இது அடக்க முடியல. ஆமென். அதிகாரம் உங்க கையில இருக்குங்க. என்னன்னு கேட்டா, நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது, ஒரு மனுஷனாலும் கூடாது. அது உங்க நாக்கு இல்ல, உங்களால் அடக்க முடியும். பரிசுத்தாவின் உதவி கொண்டு உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அது செய்ய முடியும். அதிகாரம் நமக்குள்ளே மாம்ச இச்சைகளின்படி செய்தால் நீங்கள் அழிவீர்கள். அது ஆவியினாலே அவைகளை ஜெயிக்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிரோடு வாழ்ந்து மரித்த இயேசுவின் அதிகாரம் வேற, மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவின் அதிகாரம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் செய்த அற்புதங்களை விட அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கிற நாம செய்ய போகிற அற்புதங்கள் வேற லெவல். இயேசு சொன்னார் யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை சபை செய்யும். இயேசு வஸ்திரத்தை தொட்டு பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொஸ்தமானாள். பேதுருவின் நிழல் பட்டு அவன் சுகமானான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சபை உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றிருக்கிறது. அதிகாரத்தை மறந்திருக்கு, அவ்வளவுதான். என்னமோ போங்க, என்னமோ சொல்றீங்க. வீட்டில் ஒரு டிவி அதிகாரத்துக்கு கீழே வர மாட்டேங்குது, ரிமோட்டு என் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, ஒன்றும் என் கண்ட்ரோலுக்கு வர, பிள்ளைங்க கண்ட்ரோல் வர மாட்டேங்குது, அஃப்கோர்ஸ் வர மாட்டேங்குது, எதுவும் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நான் என்ன தொடர்ந்து கேட்டுக்கோங்க. முதல்ல உங்க மாம்சத்தை முதல்ல அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க, வருதான்னு. இயேசுவின் நாமத்தினால கண்ணே பார்க்காத, வாயே பேசாத, அடங் பசின்னு குதிக்காத, உட்கார். செய்தி கேட்கும்போது நடுவில் இருந்துச்சு போற. சிலருக்கு போகணும்னு ஆசையா இருக்கான, போக முடியாது, உள்ள போய் மாட்டிக்கணும். அதிகாரம். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சரீரத்தை நீங்க அடக்கி முதல்ல அங்க அதிகாரின்றதை வெளிப்படுத்தி காட்டுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு. கடைசி 5வதாக யோவான் 21:15-17, உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை பார்த்து, பின்பு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவைகளிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே. யோவான் 21:15, ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவர், என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்றவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். 5வதாக லீடர்ஷிப், தலைமை. முதல்ல என்ன சொன்ன, பிறக்கிறீங்க, தேவனோடு உடைஞ்ச உறவு பிள்ளையா பிறந்த நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு இப்போ தேவனுடைய அம்பாஸ்டரா செயல்பட்டு இப்போ அடுத்த லெவலுக்கு போய் அதிகாரத்தோடு செயல்பட்டு
இப்போ ஒரு கூட்டத்தை நடத்துகிற ஒரு தலைமை பொறுப்பேற்ற இதுக்கு ப்ரமோட் ஆறீங்க. இதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினால் நடைபெறும். நேசிக்கிறாயா? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. கடைசி வரைக்கும் நீ ஆடாவே இருக்க அழைக்கப்படவில்லை. ஆட்டுக்குட்டிகளை அல்லது ஆடுகளை மேய்க்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு யோவான் 1:32 இயேசு கிறிஸ்துவை குறித்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு குறித்து சாட்சி பகரப்பட்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி 1வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்தின் 11வது வசனத்துல இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். இப்ப ஆட்டுக்குட்டி என்னவா மாறிடுச்சு? ஹல்லேலூயா. மாணவன் என்னவா மாறணும்? ஆசிரியரா மாறணும். விசுவாசி பாஸ்டரா மாறணும். கேசல் லீடராவது மாறணும். ஆமென். கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் அழைக்கப்படவில்லை, கூட்டத்தை நடத்துகிற ஒருவராக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கைதியாகவே இருக்க அழைக்கப்படவில்லை, கேப்டனாக மாறிவிட வேண்டும். பவுல கைதியாக தான் கப்பல் ஏத்துறான். பவுல் சொல்ற வார்த்தை ஒருத்தனுக்காக மாட்டான். போக வேணாம்ப்பா, இந்த பிரயாணம் நல்லது இல்லை, இதனால் நமக்கு நிறைய சேதம் வரும் அப்படின்னா அவன் தப்பிக்கிட்டு அவன் வார்த்தையில கேட்காதீங்க, அவன் பலனுமா. நீ கைதி கடைசி வரைக்கும் கைதியாகவே இருக்க முடியாது. நீ கைதியாகவே இருந்தாலும் சிறையில போய் இருந்தாலும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை கைதியாகவே வச்சிருக்காது. கேப்டனா மாற்றிலும் உன் பேச்சை கேட்கிறபடி அவன் செயல்படும் நிலைமைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி கொண்டு மேல வருவாரு. ஆமென். கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி வரைக்கும் அந்த ஊழியமே கிடையாது. அவன் அப்புறம் பின்னு வந்து சொல்றான், அப்பா நீங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கிறீங்க, எல்லாம் சோர்ந்து அப்படியே யாரும் சாப்பிடாம சோர்ந்து, கர்த்தர் எனக்கு தோன்றினார், என் நிமித்தமா உங்க எல்லா ஜீவனையும் காக்குறேன்னு இருக்காரு, நம்ம போய் நிப்போம், தைரியமா இருங்க, நாங்க அப்பம் புசிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தினான். அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. கர்த்தருக்கு அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல அங்க ஒரு பெரிய விதவைகள் பராமரிக்கப்படலைன்னு ஒரு பிரச்சனை வருது. விதவைகள் சரியா கவனிக்கப்படலைன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பேதுருவிட்ட கொண்டு வரும்போது பேதுரு சொல்றாரு, நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் ஊழியம் செய்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாக. 6வது அதிகாரம் 5வது வசனத்தை. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மினாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இதுக்கு ஜுரம் வந்துருச்சு நினைக்கிறேன். முதல்ல யார் பேர் வருது பாருங்க, ஸ்தேவானையும் பிலிப்புவையும். அல்ல என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க? பந்தி விசாரணை. என்னங்க சாப்பிட்டீங்களா? அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? சாம்பார் ஊத்துவா, ரசம் ஊத்துவா, காரக்குழம்பு ஊத்துவா. இந்த ஊழியம், பெருக்கிற ஊழியம், பாத்ரூம் கழுவுற ஊழியம், நலன் விசாரிக்கிற ஊழியம், பார்க்கிங் ஊழியம், சீட்டு அரேஞ்ச்மெண்ட் ஊழியம், இப்படிதான் கட்சி வரைக்கும் நம்ம இப்படி தான் செஞ்சுன்னு இருக்கணும். ஸ்தேவானும் பிலிப்புவும் அப்படிதான் செஞ்சாங்க. அப்படி செய்யும் போதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னம்மா இல்லை ஆனால் வயிறு ஒரு மாதிரி பந்து கப்ப கப்பா இருமா, ஏசுவின் நாமத்தில் வைத்து வெளியே இந்தம்மா காரக்குழம்பு ஊத்துமா சாப்பிடும். அங்க அங்க அது எக்ஸசைஸ் பண்ணாரு. அப்படி எக்ஸசைஸ் பண்ணதோ இல்லையோ, அடுத்த அதிகாரம் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் ஒரு நீண்ட பிரசங்கம் பண்றாரு. அவர் பிரசங்கம் பண்றது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சு பேசுறாரு. சாம்பார் ஊத்துறது தான் என் ஊழியம், கட்சி வரைக்கும் நான் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பெருக்கிறது தான் என் ஊழியம், நான் கட்சி வரைக்கும் பெருக்கின்னு தான் இருப்பேன், நான் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நோ 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 நோ. பிரதானமானது இதுதான், எனக்கு கொடுக்கப்பட்டது அது. பட் நான் ஜபத்திலையும் வேத வாசனத்துக்கும் கொடுக்க வேண்டிய கவனத்தையும் அறியாதையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இவன் 7வது அதிகாரத்தில் பேசின உடனே தேவ தூதன், முதல் வசனம் பாருங்களேன், 7வது அதிகாரத்தின் முதல் வசனம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். இல்ல 6 கடைசி வசனம்,
ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். ஆலோசனை சங்கத்துல சாம்பார் ஊத்த நம்ம பேசுறத பார்த்து கேட்ட உடனே முகம் எப்படி இருக்க ஆரம்பிக்கும் போது தேவதூதன் போல நல்லா பேசுறான்ப்பா அப்படின்னு நினைச்சு. ஆனா அவன் காரியகாரன் கராரா பேசி விட்டு கடைசியில பார்த்ததும் 57ஆம் அதிகாரத்தின் கடைசியில பார்த்தீங்கன்னா பல்ல கட்டிக்கிறான் அவன். இவைகளை அவர்கள் அப்படியே கல்ல எடுக்கிறான். என்னடா பேசுறான் அப்படியே தூக்கி அடிக்கிறோம். தேவதூதன் போல இருந்த ஒரு மூஞ்சி இப்ப அவங்களுக்கு எப்படி இருந்துச்சான்? இப்போ பிசாஸ் மாதிரி ஆயிப்போச்சு. இவன் ஒரு நீண்ட பிரசங்கம் பண்றாங்க ஸ்தேவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பிலிப்பு அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்கிற பெரிய சுவிசேஷகனா மாறிட்டான். என்ன சொல்ல வர? நீங்க அழைக்கப்படும் போது தேவ பிள்ளையா தான் அழைக்கப்படுறீங்க. தேவ சரீரத்துல கர்த்தருடைய சரீரத்துல ஐக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் அம்பாசிடரான பணியை சுவிசேஷ பணியை செய்றீங்க. அதிகாரத்தோடு செயல்பட்டு கர்த்தருடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறீங்க. நீங்க தலைமை பொறுப்புக்கு கண்டிப்பா வந்துருவீங்க. ஆமென். யூ பிகம் எ லீடர். எங்க இருந்தாலும் சரி உங்க வார்த்தை கேட்கறதுக்கு கண்டிப்பா 4 பேர் இருப்பான், 10 பேர் இருப்பான். படிப்பறிவு தேவையில்லை. படிப்பறிவில்லாத பேதுருதான் சோத்திரம் புதிய சபையின் தலைவர். ஹல்லேலூயா. புதிய சபையின் தலைவர் யார்? படிப்பறியாத பேதுரு. அவன் மீன் பிடிக்கிறவர்கள். இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். படிப்பறியாதவர்கள். தேவன் அவர்களோடு இருந்தபடியினால். ஆமென். சோ ஆக நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க, தலைமைக்கு கடந்து வருவீர்கள். சங்கீதம் 18:43-44 தாவீது சொல்கிறாரு, ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜனங்களின் சண்டைக்கு நீர் என்னை தப்புவிக்கிறீர். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். ஆமென். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஆமென். ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் இவரு தாவீது. வீட்டுல இருக்கிறவங்களே மதிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ரொம்ப உண்மையா இருந்தார். அந்த ஆட்டை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தார். சின்ன ஆடு ஸ்தோத்திரம், கொஞ்சம் ஆடு, அதுல ரொம்ப கவனமா இருந்தார். ஒரு முறை கரடி தூக்கின்னு போச்சு. தூக்கின்னு பண்ணா தூக்கின்னு போயிட்டு நான் என்ன பண்றது? அப்பதான் என்ன இந்த வேலை ஊழியத்துக்கு விட மாட்டாங்க. என்னையே ஆடு மேய்ச்சின்னு கூட சொல்றாருப்பா எங்க அப்பா. வீட்டுல எல்லாம் 7 தடிமாடுங்க இருக்குதுங்க. அதுங்களை ஒரு வேலையும் விட மாட்டாரு. அதெல்லாம் கொழுத்து சாப்பிட்டு கொழுத்து கிடக்குது. என்னையே வேலை வாங்கினேன் எப்படி? அதான் ஆடு கரடி தூக்கின்னு போச்சு, நான் விட்டேன். நான் விட முடியாது. அந்த கரடியை துரத்தின்னு போய் பிடிச்சி வாயிலிருந்து அந்த ஆட்டை கவி எடுத்து கரடியை கொன்றேன், சிங்கத்தை கொன்றேன். அந்த கரடியை கொன்ற சிங்கத்தை கொன்றேன். அது 2 இதெல்லாம் ஒன்னா போலதான் இந்த கோலியாத் இருப்பான். ஆமென். அப்ப சின்ன ஊழியத்துல ரொம்ப உண்மையா இருந்தாரு. ஜாதிகளுக்கு தலைவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. திருப்பி சொல்றாங்க, அநேக ஜாதிகளுக்கு தலைவராக இங்க நிறைய பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க கடைசி வரைக்கும் பிள்ளையாவே இருக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் இந்த ஊழியமே இல்லை. கர்த்தர் மேன்மையான உயரத்துல தலைமைக்கு கொண்டு போய் நிறுத்துவார். தானியேல் மேல் விசேஷித்த ஆவி இருந்தபடினால் அவன் எல்லாவற்றிற்கும் மேல கர்த்தர் அவனை அதிகாரியா. அந்நிய தேசமா இருந்தாலும் சரி அங்கேயும் நீ லீடரா இருப்ப. கைதியா இருந்தாலும் சரி அங்கேயும் நீ லீடரா தான் இருப்ப. ஜெயில இருந்தாலும் சரி அங்கேயும் நீ லீடரா தான் இருப்ப. முன்ன பின்ன அறியாத ஜனமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீ லீடரா தான் இருப்ப. முன்ன நின்று வழி நடத்துகிற அந்த தலைமைத்துவ அபிஷேகம் கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையில் அடங்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளட்டும். முதல்ல ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், அம்பாசிடர்ஷிப், எம்பரர்ஷிப் அண்ட் தென் லீடர்ஷிப். இந்த 5 ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை அப்படியே பலிக்கட்டும். கண்களை மூடி ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை என் வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிட்டோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you பிதாவே. ஸ்தோத்திரம். எல்லாம் வேகமா எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த
சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகியுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகியுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே. கையை உயர்த்தி இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உடைந்த உறவை புதுப்பிக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய அப்பா. அவருடைய நம்ம அப்பா. அந்த உறவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். உறவுக்குள்ள மாத்திரம் ஐக்கியத்துக்குள்ள வந்துருவோம். தேவனோடு ஒரு நேரம் செலவழிப்போம். ஒரே சரீரமா மாறிட்டோம். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நாமும் ஒரு அங்கமாய் இருக்கிறோம். அவருடைய தூதுவ பணியை செய்யும்படி உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நியமித்திருக்கிறது. பரலோக தூதுவராக நாம் செயல்படுவோம். அம்பாசிடர்ஷிப்பாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, அதிகாரம், ஆளுமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதிகாரத்தோடு செயல்படுவோம். ஹல்லேலூயா. தலைமை நம்ம அங்கே இருக்கிறதுல ஆட்டுக்குட்டியமே, ஆடுகளை மேய். நீ கடைசி வரைக்கும் ஆடாவே இருக்க முடியாது. நீ மேய்ப்பனாக வேணும். மாணவனாக இருக்க முடியாது, ஆசிரியனாக மாறணும். விசுவாசியா இருக்க முடியாது, தலைவரா மாறணும். அதற்குரிய உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறது. அதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தட்டும். நாங்கள் புரிந்து இன்றைக்கு மாலையில ஒரு கூட்ட ஜனத்தை உமக்காக ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த மாலையில ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் விலகட்டும். காத்துக்கொள், ஆசீர்வதித்தார். நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத சமூகம் எங்களோடு இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், நட்பு இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.